இப்பவாது அகசிய முனிவர் தவத்தை முடிச்சிருப்பாரா? இப்பமாவது போய் பார்த்துடலாம். அவர் இப்பவாது போய் பார்க்கணுமே என்று சொல்லி இரண்டாவது முறையாக அந்த பூலுடையார் சாஸ்தா எப்பா அகசியரை பார்ப்பதற்கு மறுகால் தலை கணக்கணன் அவர் தானே மெல்ல வருவார். அவர் அங்கிருந்து பயணமாய் பேரிதனை கடந்து அங்க புதுமனை பாதையாக அங்க நடுவ குறிச்சி தனை கடந்து மேலப்பாட்டம் பாதையாக அங்க பாளையங்கோட்டை தனை கடந்து பாளையங்கோட்டை தனை கடந்து மேல பாளையம் வாரா மீண்டும் புறப்பட்டு வாரார். இந்த பூனையா சாஸ்தா காவலுக்கு நிற்கிறாரு கும்பமுனி. ஐயா கும்பமுனி அகசிய முனிவர் தவத்தை முடிச்சிட்டாரா? அவர் இப்பவும் பார்க்க முடியாது. அவர் தவத்தை முடிஞ்சு என்னைக்கு எழுந்து வெளியே வாராரோ அது வரைக்கும் யாரும் பார்க்க முடியாது. என்னுடைய காவலிலே நான் யாரையும் உள்ளே அனுமதிக்க மாட்டேன் என்று நீர் வந்த வழியா போயிட்டு திரும்ப போயிட்டு வரோம் ரெண்டாவது தடவை அனுப்பிட்டாரு. இந்த பூலுடையார் சாஸ்தா பார்த்தாரு. தென்னாடு தேசத்துல பூலுடையார் சாஸ்தா நான் பேரை சொன்னா அங்க நடுங்குமே. சாதாரண இவன் கும்பத்துல பிறந்த கும்பமுனி நம்மள உள்ள விட மாட்டுக்கானே. ஆனா இவன் காவலுக்கு சரியான கெட்டிக்காரன் தான். இவனை போல காவக்காரன் நமக்கு தேவைப்படுது என்று சொல்லி பூலுடையார் சாஸ்தா மீண்டும் மருகாத்தலை ஊருக்கு போயிட்டாரு. மருகாத்தலை ஊரிலே வந்து மலை உச்சிலே வந்து மீண்டும் கொலுவிற்கு நாளையில் சில காலம் சில வருஷம் தானே சென்ற போது ஐயா நாள் கடந்து மாசம் கடந்து வருஷம் கடந்தாச்சு. இப்ப மாதிரி அவசிய முனிவர் தவத்தை முடிச்சிருப்பாரா? கட்டாயம் பார்க்கணுமே. அது பார்க்கக்கூடிய காரணம் அந்த பாக்கியம் நமக்கு கிடைக்கணும் என்று பூலுடையார் சாஸ்தாவும் மீண்டும் புதிய மலைச்சாரலுக்கு வராரு. அப்பவும் இந்த கும்பமுனி விடல. ஒரு தடவை ரெண்டு தடவை மூணாம் தடவை ஆயிட்டு இந்த பூலுடையார் சாஸ்தா திரும்பி போக மாட்டேங்கிறார். நான் அகசிய முனிவரை பார்ப்பதுக்கு ஒரு தடவை வந்தேன், ரெண்டாம் தடவை வந்து இப்ப மூணாம் தடவை வந்திருக்கேன். இப்பவுமே உள்ள அனுமதிக்கலையே, என்ன அனுமதிக்க முடியாது என்று சொன்னார் கும்பமுனி. எப்பா கும்பத்துல பிறந்த கும்பமுனி நீ வேற ஒண்ணு செய்யண்டா, என்ன பார்க்கலாம் விடண்டா, நீ போய் அகசிய முனிவரிடத்துல பூலுடையார் சாஸ்தா வந்திருக்காருன்னு சொன்னா போதும். அவர் சொன்னாலே நான் போதும்னாரு. பார்த்தார் இந்த கும்பத்திலே பிறந்த கும்பமுனி இந்த மனுஷனோ ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை வந்துட்டாரு, மூணாவது தடவை வந்து நிக்காரு. இவர் திருப்பி அனுப்ப மனசு இல்ல. பார்த்தாரு ரொம்ப பெரிய ஐயா பூலுடையார் சாஸ்தா இந்த இடத்தை விட்டு நகன்றப்படாது, நான் போய் அகசிய முனிவர்கிட்ட அனுமதி வாங்கிட்டு வரேன். உங்க பார்ப்பதுக்கு அனுமதி கொடுத்தாருன்னா நீர் உள்ள வரலாம், இல்லன்னா உள்ள வரக்கூடாது என்று பூலுடையார் சாஸ்தாவே ஒரு கோடு கீச்சு கோடுக்கு அங்க நிப்பாட்டிட்டாரு. அந்த கோட்டுக்கு உள்ள வந்துடக்கூடாது. நான் அகசிய முனிவர்கிட்ட போய் அனுமதி வாங்கிட்டு வரேன்னு போனாரு. அந்த கும்பத்திலே பிறந்த கும்ப முனிவரானவே அகசிய முனிவர் தவத்தில் இருக்கும் பொழுது ஐயாவே முனிவரை தான், ஐயாவே முனிவரை தான் இந்த கும்ப முனிவர்த்தை கேளும். கீழ்நாடு தேசத்தில அந்த மருகாத்தலை ஊரதில எப்பமல உச்சி தன்னதில இருக்கார் பூலுடையார். அந்த பூலுடையார் சாஸ்தா அவர் உங்களைத்தான் பார்ப்பது
மலை உச்சியில கொலுவிருக்காரு பொருளையாரு சாஸ்தா. ஆமா அந்த மனுஷன் உங்களை பார்க்கிறதுக்கு அடிக்கடி வந்துகிட்டு இருக்காரு. ஆமா ஒரு தடவை வந்தாரு அனுமதி கொடுக்கல, இல்ல ரெண்டாவது தடவை வந்தாரு முடியாதுன்னு. ஆமா இப்ப கட்டாயம் உங்களை பார்த்தா தான் போவேன் நிக்கிறாரு. மூணாவது தடவை வந்து நிக்காரு. ஆகையாலே ஆமா உங்களுடைய அனுமதியை வாங்கிட்டு தான் அவரை உள்ள உடனே காத்திருக்கேன் ஆமா என்று கும்பத்தில பிறந்த கும்பமணி சொல்லுகிறாரு. சரி பார்த்தார் அகசிய முனிவர். என்ன யாரையா சொன்னேரு? ஆ, வந்திருக்கிற பொருளையா சாஸ்தாவா? ஆமா தென்னாடு தேசத்துல பொருளையாரு அவர் பேரை சொன்னா சரி அங்க நடுங்குமே. ஆமா அப்பேற்பட்ட மனுஷனை காவல் காக்க வச்சுட்டு ஐயா. ஆமையா ஒரு தடவை ரெண்டு தடவை திருப்பி அனுப்பிட்டு ஆமா அந்த பொருளையார் சாஸ்தாவை நான் பார்த்தாக வேணும் என்று ஆமா அகசியே மாமுனிவரானவே ஆமா ஐயா தவத்தீர பெரியவர் அந்த அகசிய மாமுனியோ பொருளைய சாஸ்தா நாமல் பார்க்கத்தான வேணும் என்று தவத்தை விட்டு எழுந்து வாரார். தவத்தை விட்டு எழுந்து வார் அந்த அகசிய மாமுனி. ஆமா ஆமா ஓ, ஓ. அங்க தவத்தை விட்டு எழுந்து வந்து அகசிய மாமு எப்பா போருடைய சாஸ்தாவ நம்ம அகசிய மாமுனியோ வாரும் ஐயா போருடைய வார்த்தை ஒன்று சொல்ல கேளு. பூர்ணையார் சாஸ்தா வந்திருக்காருன்னு கேள்விப்பட்டாரு பாருங்க அகசிய முனிவர். தவத்துல இருந்த மனுஷன் அடிச்சு பிடிச்சு எஞ்சி வராரு. ஓ கும்பமணி நம்ம கும்பமா கும்பமா கூர் இருக்கா ஐயா. அவர் பூர்ணையார் எவ்வளவு பெரிய மனுஷன். அவர் என்ன பார்க்கறதுக்கு ஒரு தடவை ரெண்டு தடவை வந்திருக்காரு. ரெண்டு தடவை விரட்டி இருக்கியப்பா. அவரை பார்க்கறதுக்கு நான் காத்திருக்கேனே என்ற அகசிய முனிவர் தவத்தை விட்டு எழுந்து வந்து அந்த போலுடையார் சாஸ்தாவை கையெடுத்து வணங்குகிறாரு. ஐயா போலுடையாரு, ஓ ஐயாவே போலுடையா, இந்த அகசியரின் வார்த்தைக்கு உன்னை காக்கத்தானே வைக்கேன் என்று உன்னை காக்க வச்சுட்டேன் ஐயா. நீர் வந்திருக்கிறது எனக்கு தெரியாது. நான் காவலுக்கு இருக்காரே கும்பமணி ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை ஒண்ணு போய் சொல்லிட்டாராமல்ல, எனக்கு தெரியாம போச்சு. தென்னாடு தேசத்துல பொருளையாரு உங்க பேரை சொன்னா எவ்வளவு பேர் இருக்கு உலகத்துல. உங்களுடைய அருமை பெருமை தெரியாமத்தான் இந்த கும்பமணி உங்களை அனுப்பிட்டார். ஆகையாலே ஐயா கும்பமணி வந்திருக்க மனுஷன் எப்பேற்பட்ட மனுஷன் தெரியண்டாமா? எல்லாத்தையும் திருப்பி அனுப்பலாமா? நீ என் சத்தம் போடுகிறாரு கும்பமணி ஒரு இடத்துல. ஐயா பொதியாசல பெருமாளே, நீங்க என்ன சொல்லிட்டு போனீங்க? என் தவத்துக்கு யாராலும் எடுக்கணும் சொன்னீங்கல்ல, நீங்க சொன்ன வேலையை நான் செஞ்சேன். என்னுடைய காவல்ல யாரையும் விட மாட்டேன். இப்ப நீங்க பார்க்கணும்னு சொன்னீங்க, பார்த்தாச்சு, அவ்வளவுதான் செய்ய முடியுமே தவிர என்னுடைய காவல்ல யாருக்கும் இடம் கிடையாது என்று சொன்ன போது அந்த அகசிய முனிவரை கண்டு ஊழையார் சத்தா கையெடுத்து வணங்க சாஸ்தாவை கையெழுத்து வணங்குகிறார் பொதியாசல பெருமாள் அகஸ்தியரும். ஐயா இப்பேற்பட்ட கெட்டிக்கார காவக்காரன் எனக்கு தேவைப்படுது. பார்த்தார் பொருளையார். ஐயா அகஸ்திய முனிவரே, எனக்கு ஒரு வரம் கொடுப்பேரான்னாரு. உங்க என்ன வரம் வேணும்னாரு. எனக்கு இப்பேற்பட்ட காவக்காரன் தேவைப்படுது. எந்த பிரச்சனை வந்தாலும் உள்ள விட மாட்டேன்ட்டாரு. நான் எவ்வளவு பெரிய கெட்டிக்காரனா இருந்தாலும் உங்க பாக்கிறதுக்கு ரெண்டு தடவை ஊருக்கு போயிட்டு திரும்பி வந்திருக்கேன். ஆகையால இப்படி ஒரு காவக்காரன் எனக்கு தேவைப்படுகிறது ஐயா. போலுடையார் வாசலில காவல்காரனாக இருப்பதற்கு இந்த கும்பமணி எனக்கு கொடுக்க முடியுமான்னு கேட்டார். அப்பதான் பார்த்தார் அகஸ்திய முனிவர். ஐயா உமக்கு காவலா இருக்க அவர் கொடுத்து வச்சிருக்கணும். ஐயோ கும்பமணி, நீ என்னுடைய வாசல்ல இருந்தது போதும், இனி என்னோடு இருக்க வேண்டாம். இந்த போலுடையார் பின்னாலே சொல்ல வேண்டும். போலுடையார் சாஸ்தா பின்னாலே சென்று அந்த போலுடையார் வாசலிலே காவக்கார சுவாமியாக காவக்கார கும்பமுனியாக நீ கொலுவிருக்கணும் என்ற அகஸ்திய முனிவர் வரங்கொடுக்க அந்த கும்பத்திலே பிறந்த கும்ப முனிவரானவரோ கையாட்டும் என்று சம்மதித்து அந்த போலுடையார் சாஸ்தாவை அடிபணிந்து சேர்வை செய்து நம்ம கீழ்நாடு போகணுமே, நம்ம திட்டமுடன் வாழணுமே என்று போலுடையார் சாஸ்தாவும்
பிறந்தவர் எங்க ஐயாவான கும்பமுனி இந்த சாஸ்தாவும் முன்னடக்க இந்த கும்பமுனி பின்னடக்க முன்னும் பின்னும் தான் படந்து ஆமா தான் நடந்து கீழாடு வராரை முனிவரிடத்திலே வேண்டிய வரங்களை வாங்கிக் கொண்டு ஐயா முனிவரே எனக்கு ஒரே ஒரு வரம் கொடுத்தா போதும். என்ன வரம்? நான் உங்கள் காவலுக்கு இருக்காரே இந்த கும்பத்துல பிறந்த கும்பமணி இவரை மட்டும் எனக்கு காவலுக்கு வச்சா போதும். இவர் காவல்ல கட்டும் காவல நான் இருந்தவன்னா என்னுடைய வாசல்ல அட்டம் சுளிக்காத அசல் காத்து வீசாது. ஆகையாலே எனக்கு காவக்காரனாக இந்த கும்ப முனிவரை கொடுக்க வேண்டும் என்று அகசிய முனிவரிடத்துல கேட்க நான் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் என்ன உள்ள விட மாட்டேன்னு சொல்லி தன்னுடைய வேலையில கவனமா இருந்தாரு. கட்டுங்கோப்பா கவனமா இருந்த காரணத்தினாலே எப்படியாக இருந்த காரணத்தினாலே இந்த கும்ப முனிவர் எனக்கு காவக்காரனாக வர வேண்டும் என்று புகழுடையார் சாஸ்தாவும் புகழுடனே கேட்ட போது அப்பதான் பார்த்தார் அகசிய முனிவர். ஐயா புள்ள சாஸ்தாவே உனக்கு காவலுக்கு தானே ஆளு வேணும். இந்த கும்ப முனிவரை அனுப்பி வைக்கிறேன் என்று சொல்லி ஐயா கும்பமுனி நீ என்னோடு இருந்த காலம் போதும் உன்னுடைய மீதி காலத்தை நீ பூலுடையார் வாசலில காவக்கார கும்பமுனியாக நீ கட்டுடனே இருக்க வேண்டும் என்று அகஸ்திய முனிவர் வரம் கொடுத்து அந்த பூலுடையார் வாசல் பின்னாலே பின்னாலே போகணும். அப்பா அவர் எங்க கை காட்டுதாரோ நீ அங்க போய் அமர்ந்தா போதும் என்று சொல்லி அந்த பூலுடையார் இடத்துல சொல்லிவிட்டு அகஸ்திய முனிவர் தவம் இருக்கப்பட்டார் புதிய மலையில. அப்படி இருக்கும் பொழுது நம்ம பூலுடையார் சாஸ்தா பூலுடையார் சாஸ்தா கும்ப முனிவரை அழைத்து கொண்டு நாடு போகணும் வாழனுமே புதிய மலை தான் கடந்து புதிய மலை தனை கடந்து வாராரே பூலுடையா அம்மா கடந்து பாவநாசம் பாதையோடி சிவந்திபுரம் தனை கடந்து ஊருடையார் சாஸ்தா காவக்கார கும்பமூனி கோற்றங்கோலம் விளக்கு மீட்டு லம்பாசமுத்திரம் பாதையோடி அன்புடனே வாரார் கல்லை குறிச்சி பாதையா குறிச்சி பாதையா கட்டுடனே வாரார் தனை கடந்து குறிச்சி பாதையாக சேர்மாதேவி தனை கடந்து பாருலகம் பேர் விளங்கோ பேர் விளங்கோ அந்த 10 மட நகரம் விட்டு
கடந்து நேர முன்னீர் பள்ளம் விலகுமிட்டு முன்னீர் பள்ளம் பாதை கூடி கருங்கோளமும் தனை கடந்து மேலப்பாளையும் பாதை கூடி பாளையங்கோட்டை போகணுமே என்று வரும் மனதில் எண்ணி உளுடைய சாஸ்தா காவக்கார கும்பமுனி கட்டுடனே தான் அழைத்து பாளையங்கொட்ட பாதை கூடு எங்க வருவார மேலப்பாட்டம் தனை கடந்து நடுவை குறிச்சி பாதையார் நடுவை குறிச்சி புதுமனையும் வார ஐயாவன கும்பமூனி சீவல பெரிதனை கடந்து கலியா ஒரு பாதையா உலக்குடி மலையர் உலக்குடி மலையதிலே உயர்ந்த புளியமரதாவதியிலே வருகிறார் உருளையார் சாஸ்தா. அப்பா நான் மலை உச்சில போய் கொலுவிருக்க போறேன். என்னுடைய வாதிலே நீ காவல் இருக்க வேண்டும் மகனே என்று உருளையார் சாஸ்தா சொல்லு. அப்பதான் பார்த்தார் ஐயாவான கொம்பமுனி. ஐயா சாஸ்தாவே, நான் உம்முடைய வாசல்ல காவலா இருக்கணும்னா முதல்ல ஆண்டவனை எண்ணி அருந்த அவசியம் இருக்கணும். பகவானை நினைத்து பாரத்தவம் செய்ய வேண்டும். கடவுளையும் தான் நினைத்து உண்ணாமல் உறங்காமல் ஒரு நொடியும் தூங்காமலே நான் உலக்குடி மலையிலே வந்து அந்த உயர்ந்த புளியமரதன்னதிலே வந்து உயர்ந்த பொட்டல்ல போய் தவம் இருக்க போறேன். ஆகையாலே நான் தவம் இருந்து வார வரையிலும் என்ன நீர் தேடக்கூடாது. அது வரைக்கும் காவலா நான் இருக்க முடியாது. நான் கடவுளை எண்ணி தவம் இருக்க போறேன் என்று ஐயாவன கும்ப முனிவரானவர் பூருடைய சாஸ்தா வாசலிலே சொல்லிவிட்டு தவம் இருக்க வேணும் என்று உலக்குடி மலையதில உயர்ந்ததொரு புளிய மரம் அந்த புளிய மரம் அடியதில கும்பத்தில பிறந்தவர ஐயாவன கும்பமுனி ஆண்டவன மனதில் எண்ணி மனதில் அறந்தவசிருந்து வர ஒரு நொடியும் தூங்கா ஆண்டவனை மனதில் எண்ணி அருந்தவது செய்துவார்.
சிவனை நோக்கி தவமிருக்கா ஐயாவான கும்பமோ சில காலம் சிலவரு சிறப்புடனே தவமிருந்த அங்க ஒலக்குடி மலையதி உயர்ந்ததோரு புளியமர் அந்த புளியம்மர் அதாவது அங்க புளியம்மர் அடியதீர நம்ம ஐயாவான கும்பமூனி ஐயா சில காலம் சிலவரு சிறப்புடனே தவம் இருந்தார் இப்படியாயிருக்கும் போது அப்படி தவம் இருக்கும் நாளையில் ஒலக்குடி மலையில உயர்ந்த புளிய மரத்தாவதிலே வந்து ஐயாவான கும்பமுனிவரானவே ஆண்டவனை எண்ணி அருந்தவஸ் இருக்கிறாரு பகவானை எண்ணி பாரத்தவம் செய்து வரக்கூடிய நாளையில் நாட்களோ கடந்துகிட்டு இருக்கு இந்த பூலுடையார் பார்க்கிறாரு இந்த கும்பமுனி உலக்குடி மலையில தவம் இருக்க போனேன்னு போனாரு 4 வருஷம் கடந்துகிட்டு இருக்கு தவம் இருக்க போன மனுஷனை காணலையே ஆகையால நாம நேர்ல போய் பார்க்கணும் இந்த கும்பமுனிவர் என்ன செய்தாருன்னு பார்க்கணும் என்று சொல்லி எங்க மருகாத்தலை ஊரிலே மலை உச்சியை விட்டு கீழிறங்கி பூலுடையார் சாஸ்தாவும் ஓலக்குடி மலையிலே வந்து ஒலக்குடி மலையிலே உயர்ந்த புளியமர பக்கத்துல வராரு அடியில பாக்குறாரு ஆளக்காங்கல ஐயா சில காலம் சில வருஷம் தவம் இருந்தாரு பத்திலா அந்த கொம்பமணியை சுத்தி பெரிய புற்று மாதிரி மண் குமித்து காற்றடித்து மண்ணுக்கு பெரிய புத்து வளர்ந்துருக்கு தவம் இருந்த இடத்துல ஆளை காணலையே என்று சொல்லி நம்ம ஐயாவான கொம்பமுனிய பூலையார் அழைக்காரு எப்படி அழைப்பார் என்று பார்த்தோம்